20ஆம் நூற்றாண்டின் மிக சிறந்த தமிழ் அறிஞர், கவிஞர் மற்றும் எழுத்தாளரான புலவர் குழந்தை அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். புலவர் குழந்தை அவர்கள் 1906ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தின் ஓலவலசு கிராமத்தில் பிறந்துள்ளார். 1972ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட புலவர் குழந்தை அவர்கள் தமிழர்களின் இனமானத்தை காக்க பல அரிய நூல்களை படைத்துள்ளார். இவரது பெற்றோர் முத்துசாமி கவுண்டர், சின்னம்மையார் தம்பதியினர் ஆவார்கள். பள்ளிக்கு சென்று படித்த காலம் வெறும் 8 மாதங்கள் மட்டுமே. கவிபாடும் ஆற்றல் இயற்கையிலேயே பெற்ற இவர் சொந்த முயற்சியால் படித்து 1934இல் சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்டம் பெற்றார். சுமார் 39 ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். புலவர் குழந்தை அவர்கள் பல செய்யுள் மற்றும் உரைநடை நூல்களை எழுதியுள்ளார். இவருடைய மிக சிறந்த மற்றும் புகழ்பெற்ற புரட்சி காப்பியம் ராவண காவியம் ஆகும். 1946இல் வெளியான இந்த நூல் தமிழர்களை பெருமைப்படுத்தும் விதமாக ராவணனை முதன்மை பாத்திரமாக கொண்டு எழுதப்பட்டது. திருக்குறளுக்கு வெறும் 25 நாட்களில் எளிய முறையில் உரை எழுதி வெளியிட்டார். யாப்பதிகாரம், தொல்காப்பியர் கால தமிழர், அரசியல் அரங்கம், காமஞ்சரி, நெருஞ்சி பழம் மற்றும் கொங்கு நாடு ஆகிய நூல்கள் இவர் எழுதியதாகும். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் புலவர் குழந்தை அவர்கள். 1938 மற்றும் 1948ஆம் ஆண்டுகளில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் தீவிரமாக கலந்து கொண்டார். வேளாண் என்ற மாத இதழை நடத்தினார். கலப்பு மணம் மற்றும் சீர்திருத்த திருமணங்களை முன்னின்று நடத்தினார். இவரது படைப்புகள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு 2006ஆம் ஆண்டில் நாட்டுடைமை ஆக்கியது. தமிழின் தூய்மையையும் தமிழர்களின் சுய மரியாதையையும் காக்க பாடுபட்டவர்களில் இவர் முக்கியமானவர். புலவர் குழந்தை அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியாவின் 9வது பிரதமராக பணியாற்றிய மிக சிறந்த சோசியலிச அரசியல் தலைவரான சந்திரசேகர் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். சந்திரசேகர் அவர்கள் 1927ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறந்துள்ளார். 2007ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். நாடாளுமன்ற மரபுகளை கடுமையாக பின்பற்றியதற்காக இவருக்கு 1995ஆம் ஆண்டில் முதல் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருது வழங்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பலியா மாவட்டத்தில் உள்ள இப்ராஹிம்பட்டி கிராமத்தில் பிறந்தார். அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்றார். மாணவர் பருவத்தில் இருந்தே ராம் மனோகர் லோஹியா மற்றும் ஆச்சாரிய நரேந்திர தேவ் ஆகியோரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சோசியலிச இயக்கத்தில் இணைந்தார். அஞ்சா நெஞ்சமும் கொள்கை பிடிப்பும் கொண்ட இவரை அரசியல் வட்டாரத்தில் இளம் துர்க்கியர் என்று அழைத்தனர். 1964இல் காங்கிரஸில் இணைந்த போதிலும் அக்கட்சியின் தவறான கொள்கைகளை துணிச்சலாக எதிர்த்தார் சந்திரசேகர் அவர்கள். 1975இல் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனம் செய்த போது ஆளும் கட்சியில் இருந்தபோதே அதை எதிர்த்ததால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது அவர் எழுதிய குறிப்புகள் பின்னாட்களில் மேரி ஜெயில் டைரி என்ற புத்தகமாக வெளிவந்தது. மக்களின் உண்மையான பிரச்சனைகளை புரிந்து கொள்ள 1983ஆம் ஆண்டு ஜனவரி 6 முதல் ஜூன் 25 வரை கன்னியாகுமரி முதல் டெல்லி ராஜ்காட் வரை சுமார் 4260 கிலோமீட்டர் தூரம் பிரம்மாண்டமாக பாத யாத்திரை மேற்கொண்டார். இதன் காரணமாக ஏழை எளிய மக்களின் தேவைகளை அறிந்து கொள்ள நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாரத யாத்திரை மையங்களை நிறுவினார். மத்தியில் நிலவிய அரசியல் உறுதியற்ற சூழலில் காங்கிரஸ் கட்சியின் வெளி ஆதரவோடு 1990ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றார். வெறும் 7 மாதங்கள் மட்டுமே பதவியில் இருந்த போதிலும் அவர் எடுத்த சில துணிச்சலான முடிவுகள் முக்கியமானவை. இந்தியா மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்த அந்த நேரத்தில் நாட்டின் தங்கத்தை வெளிநாடுகளில் அடகு வைத்து இந்தியாவின் பொருளாதார நம்பகத்தன்மையை காப்பாற்றினார்
சந்திரசேகர் அவர்கள். பிற்காலத்தில் இந்தியாவின் நிதி அமைச்சராகவும் பிரதமராகவும் உயர்ந்த மன்மோகன் சிங் மற்றும் யஷ்வந்த் சின்ஹா போன்ற பொருளாதார அறிஞர்களை முக்கிய பொறுப்புகளுக்கு கொண்டு வந்தார். மார்ச் 1991ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சி தனது ஆதரவை வாபஸ் பெற்றதால் தனது பதவியை ராஜினாமா செய்தார் சந்திரசேகர் அவர்கள். புதிய தேர்தல் முடியும் வரை தற்காலிக பிரதமராக நீடித்து 1991 ஜூன் மாதம் 21ஆம் தேதி பதவியில் இருந்து விலகினார் சந்திரசேகர் அவர்கள். இந்தியாவின் 9வது பிரதமராக பணியாற்றிய மிக சிறந்த சோசியலிச அரசியல் தலைவரான சந்திரசேகர் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.